விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயிலில் ஆடி மாத தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில், இந்த திருவிழா எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். தமிழகத்தின் முத்திரை சின்னமாக விளங்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இந்த கோவிலுக்கு மாதம் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்றாலும் ஆடிப்புற தேரோட்டம் என்பது இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். குறிப்பாக இந்த திருவிழாவிற்காக மாநிலம் முழுவதிலிருந்து சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் என்பது வருகை புரிந்துள்ளார்கள். தற்போது இந்த கோவில் கொடியேற்றம் ஆடிப்புற தேரோட்டத்திற்கான கொடியேற்றமாக கடந்த 30ஆம் தேதி தொடர்ந்து 5ஆம் கருட சேவை மற்றும் சைன சேவை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று உள்ளூர் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டு காலை 9:05 மணிக்கு தேரோட்டமானது தொடங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தொடங்கி வைத்துள்ளார். இதற்கு இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் என்பது வருகை புரிந்துள்ளார்கள். தொடர்ந்து தென் மாவட்ட காவல்துறை சார்பாக சுமார் 1000த்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சீருடை அணியாத காவலர்கள் காவல்துறை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவ வசதி மற்றும் சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகள் என்பது மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான சிறப்பு பேருந்துகள் என்பது இங்கு வருகை தந்துள்ளது. தொடர்ந்து தேர் 4 ரதவீதிகள் வழியாக வலம் வந்து நிலையத்தை சென்றடையும். இதற்கான ஏற்பாடுகள் என்பது காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பாக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்.